நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், கர்ம வினைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ம வினைனா என்ன சார்? எந்த ஒரு மனிதனுக்கும் கர்ம வினை செயல்பட்டே ஆகும் சார். இந்த கர்ம வினையிலிருந்து தப்பவே முடியாது. அப்ப இந்த கர்ம வினைனாக்கா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு மனிதன் பிறக்க போகிறான் என்றால் அவனுக்கு எப்படிப்பட்ட சுபாவங்கள் ஏற்படணும், எப்படிப்பட்ட குடும்பம் அமைய வேண்டும், எப்படிப்பட்ட கல்வி பயில வேண்டும், எப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறக்க வேண்டும், எப்படிப்பட்ட எதிரிகள் அவனுக்கு இருக்கும், எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை மனைவி அமைவாங்க, எவ்வளவு நாள் இந்த பூ உலகில் வாழ வேண்டும், எப்படிப்பட்ட தந்தை அமைய வேண்டும், எப்படிப்பட்ட தாய் அமைய வேண்டும், என்ன தொழில் செய்ய வேண்டும், எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், எவ்வளவு உயரத்துக்கு போக வேண்டும், எவ்வளவு சம்பாதித்து இந்த வாழ்க்கையை சரியாக அமைத்துக் கொள்ளார் என்பதெல்லாம் எழுதப்பட்டது தான் சார். இவற்றை எல்லாம் எதுவுமே மாற்றவே முடியாது. எந்த மனிதனும் மாற்றவே முடியாது. என்ன அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இந்த பூ உலகில் பிறக்கிறார்களோ அதை அனுபவிக்கவே பிறந்திருக்கிறார்கள். இந்த கர்ம வினை எல்லா மனிதனுக்கும் அனுபவித்தே கழித்தாக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார். ஒரு சிலருக்கு மட்டும்தான் சார் கர்ம வினை தாக்காது, அவங்களை ஒண்ணுமே பண்ணாது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, எந்த ஒரு மனிதன் தவம், யோகம், தியானம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தன்னிலை மறந்து எது உதவி செய்தாலும் அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவனுக்கு மட்டுமே கர்மவினை செயல்படவே செயல்படாது சார். அவன் கடவுள் சிந்தனையோடவே இருப்பான். அவனுக்கு உலக வாழ்க்கையில பற்றுதல் கிடையாது. எவ்வளவு யாருக்கு என்ன செய்தாலும் சரி, தன்னலமற்ற உதவி செய்பவனுக்கு கண்டிப்பாக கர்மவினை செயல்படவே செயல்படாது சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல இப்படிப்பட்ட அமைப்புல தான் ஒரு ஜாதகமே பிறக்குது சார். ஒரு மனிதன் பிறக்கும் போதே, ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் போதே ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் வெளியே வரான் இல்லையா? இன்னென்ன காலத்தில் இந்தந்த தசா காலம் வர வேண்டும், இப்படி இவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி. அப்போ ஒரு சில மனிதர்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல சாதனை புரிஞ்சிருப்பாங்க சார். சாதனை புரிந்திருப்பார்கள் என்பதை நல்லா நோட் பண்ணணும் நீங்க. அப்ப சாதனைனா என்ன சார்? யாருமே செய்யாத ஒரு வேலையை இவன் சாதிப்பது தானே. மற்றவர்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இவன் சாதிக்கிறான், அதுதான் சாதனை. அந்த சாதனை யாரெல்லாம் செய்வாங்க, எப்படிப்பட்ட கிரக அமைவு அவர்கள் ஜாதக கட்டத்துல அமர்ந்திருக்கும் என்பது எழுதப்பட்ட விதி ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாருக்குமே சாதனை புரிந்திட முடியாது சார். அவர்களுக்கெல்லாம் அந்த பிராப்தம் இருக்கும். அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல, உங்க ஜாதக கட்டத்துல 1, 4, 7, 10 என்ற ஸ்தானங்கள் தான் கேந்திர ஸ்தானம் சொல்லுவோம். இந்த ஸ்தானங்கள்ல நல்ல கிரகங்கள், அதாவது ஒரு கிரகம் அமர்ந்திருக்கு வைங்க, எந்த கிரகனா அமர்ந்திருக்கட்டும் சார், ஆனால் அந்த கிரகத்தை குரு பார்க்கணும். இந்த லக்னத்தில் ஒரு கிரகம் அமர்ந்திருக்குனாக்கா அந்த குரு பார்க்க வேண்டும் லக்னத்தை. அல்லது லக்னத்திலிருந்து 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து குரு பார்வை செய்தாலோ, அல்லது 4ஆம் வீட்டதிபதி அந்த இடத்தில் அமர்ந்து பார்வை செய்தாலோ மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன் ஆவார்கள் சார். அப்போ ஒரு லக்னத்துல ஒரு கிரகம் அமர்ந்து ஒரு கிரகம் குரு பார்வை செய்துன்னு வைங்க, இல்ல சுப கிரகங்கள் பார்வை செய்கிறது, லக்னாதிபதி நன்றாக இருக்கிறார் என்றால் கண்டிப்பாக இந்த லக்னத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த கிரகமா இருந்தாலும் குரு பார்வை பெற்ற கிரகம் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கிறது என்றால் கண்டிப்பாக இவர்களுடைய எண்ணங்கள் செயல்களாலேயே மிகப்பெரிய அளவுல மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் சாதனை புரிவாங்க சார். வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல இவருடைய சுய முயற்சியாலே முன்னேற போறாருன்னு அர்த்தம். மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு இவருடைய வாழ்க்கை தரம் அமைய போகுதுன்னு அர்த்தம். அதற்கடுத்து லக்னத்திற்கு 4ஆம் இடம் சொல்றோம் இல்லையா? லக்னத்திற்கு 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் சொல்லுவாங்க. ஜாதகருடைய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் சொல்றோம் இல்லையா? அதுதான் 4ஆம் இடம். அப்ப அந்த 4ஆம் இடத்து அதிபதி அந்த இடத்துல அமர்ந்து 4ஆம் இடத்தை குரு பார்த்தாலோ, அல்லது 4ஆம் இடத்தில் ஏதேனும் கிரகம் அமர்ந்து அதனை குரு பார்த்து அந்த 4ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில இருக்காருனாக்கா, லக்னாதிபதி நல்ல நிலையில ஆட்சி உச்சத்தில் இருக்காரு, 4ஆம் வீட்டதிபதி ஆட்சி உச்சத்தில் இருக்காரு, அந்த இடத்தை குரு பார்க்கிறார் என்றால் இவர்கள் எல்லாம் வீடு, மனை, வண்டி, வாகனம் மூலமாக மிகப்பெரிய அளவுல, சொத்து பத்து மூலமாக மிகப்பெரிய அளவுல சாதனை செய்வாங்க சார். எக்கச்சக்கமான சொத்து சார் இவர்களுக்கு. வண்டி வாகனங்கள் மூலமாக மிகப்பெரிய அளவுல சம்பாதிப்பாங்க சார்.
அந்த அளவுக்கு இவர்களுக்கு வந்து அந்த 4ஆம் இடம் அற்புதமா சுகமா வாழ்வை கொடுக்கும் சார். சுகமான வாழ்வை வாழக்கூடிய லட்சணம் பெற்றவர்கள் தான் இவர்கள்னு சொல்லலாம். அதற்கடுத்து லக்னத்திலிருந்து 7ஆம் இடம்னு சொல்றோம் இல்லையா? அந்த 7ஆம் இடம்ன்றது என்ன சார்? சமூக அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய இடம் இல்லையா? மனைவி அல்லது துணைவி அல்லது வந்து இவர்கள் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம்ன்றது கணவன் ஸ்தானம் சொல்லுவாங்க. ஆண் ஜாதகமா இருந்தா மனைவி, பெண் ஜாதகமா இருந்தா கணவனை சொல்லக்கூடிய ஸ்தானம் தானே 7ஆம் இடம். கலத்திர ஸ்தானம் சொல்றோம் இல்லையா? அப்ப அந்த கலத்திர ஸ்தானத்துல ஒரு கிரகம் அமர்ந்து அதனை குரு பார்க்கிறாருன்னு வைங்க. அந்த 7ஆம் வீட்டதிபதி நல்ல நிலையில் அமர்ந்து லக்னாதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கார். ஏதோ ஒரு விதத்துல கெடாம நல்ல நிலையில இருக்கார் அப்படின்னு வைங்க. அந்த சமயத்துல இவருக்கு அந்த 7ஆம் வீட்டதிபதி தசை வருது, குரு பார்வையில்லைன்னாக்கா இவர்கள் எல்லாம் சொசைட்டி மூலமாக சமூக அந்தஸ்து மூலமாக சமூக கௌரவம் பெறுவார்கள் சார். சமூக அந்தஸ்து கிடைக்கும். சமூகத்து மூலமாக நல்ல உயர் பதவி பட்டம் எல்லாம் கிடைக்கும் சார். இவர்களுக்கெல்லாம் சமூகத்தினால சொசைட்டில ஒரு மதிப்பு மரியாதை, அதன் மூலமாக சில காரியங்கள் எல்லாம் இவர் சொன்னா வேலை நடக்கும் சார். அந்த இடத்துல இவர் போயிட்டு ஒரு வேலை சொன்னா தட்டவே மாட்டாங்க. கண்டிப்பா அந்த வேலை எடுத்து இவருக்காக அந்த வேலையை முடிச்சு காட்டுவாங்க சார். அப்படிப்பட்ட ஒரு பேரு புகழுடன் வாழக்கூடிய சக்தி படைத்தது இந்த 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்தில் நான் சொல்லும் இந்த அமைப்பு படி லக்னமும் லக்னாதிபதியும் கெடாமல் இருந்து, அந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் கெடாமல் இருந்து, அந்த இடத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தாலோ அல்லது 7ஆம் வீட்டு அதிபதி இருந்தாலோ அதனை குரு பார்த்தால், சுப கிரகங்கள் பார்த்தால் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக இவர்கள் எல்லாம் பேரும் புகழுடன் மதிப்பு மிக்க வாழ்க்கையை வாழ்ந்தே ஆக வேண்டும் சார். இந்த பிரபஞ்சம் கொடுத்தே ஆக வேண்டும். இதெல்லாம் சாதனை புரிவாங்க சார். இவர்களை பார்த்து மற்றவர்கள் அசந்து போய் நிற்கிற அளவுக்கு சமூகத்தில் ஒரு சாதனை படைப்பார்கள் என்பது தானே எழுதப்பட்ட விதி. அதற்கடுத்து பார்த்தா லக்னத்திற்கு 10ஆம் இடம் தான் பார்த்தீங்கன்னா அது ஒரு கேந்திர ஸ்தானம், மிகப்பெரிய கேந்திர ஸ்தானம் இல்லையா 10. அப்போ 10ஆம் இடம் இருந்தா கர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அப்ப இவர் வாங்கி வந்த கர்மா என்ன, எவ்வளவு இவர் வந்து சம்பாதிக்க போறாரு, எவ்வளவு உயரத்துக்கு போறாருன்னு சொல்ற ஸ்தானம் தானே 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துல 10ஆம் வீட்டு அதிபதி அமர்ந்திருக்காருன்னு வைங்க. அந்த இடத்த குரு பாக்குறாருனாக்கா இவர் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல உச்சத்தை தொட போறாரு. எப்பொழுது அந்த 10ஆம் வீட்டதிபதி தசா காலத்துல லக்னாதிபதியும் பலம் பெற்று, லக்னாதிபதி பலம் இழக்காமல் பலம் பெற்று அமர்ந்திருக்காருன்னு வைங்க. ஒரு ஜாதக கட்டத்துல அந்த 10ஆம் வீட்டில் 10ஆம் வீட்டதிபதி அமரவில்லை என்றாலும் வேற ஏதேனும் ஒரு கிரகம் அமர்ந்து அதனை 10ஆம் வீட்டை அந்த குரு பார்வை செய்து 10ஆம் வீட்டதிபதி வேறொரு இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்றாலோ அல்லது நட்பு ரீதியாக இருந்தாலோ கண்டிப்பாக இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல தொழில் மூலமாக சாதனை புரிய போறாங்கன்னு அர்த்தம். மிகப்பெரிய அளவுல கட்டுக்கட்டா பணத்தை சம்பாதிக்க போறாங்கன்னு அர்த்தம். எதன் மூலமா? தொழில் மூலமாக இவருடைய கர்மா நல்ல நிலையில இருக்குன்னு அர்த்தம் சார். அப்போ 10ஆம் வீடு கர்மஸ்தானம். எந்த அளவுக்கு இவர் வாழ்க்கையில ஜெயிக்க போறாரு, பணத்தை எந்த அளவுக்கு உயரத்துக்கு கொடுக்க போகுது, எவ்வளவு கட்டுக்கட்டா கொடுக்க போதா இல்ல வந்து சீட்டு கட்டா கொடுக்க போதா அப்படின்றது சொல்லக்கூடிய ஸ்தானம் தானே அது. அப்ப 10ஆம் இடம் மட்டும் நல்ல நிலையில ஒருத்தருக்கு அமர்ந்து குரு பார்வை பெற்றுட்டாவே போதும் சார். லக்னாதிபதி இதுல வந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாக்கா இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல தொழில் அதிபராக வலம் வரக்கூடியவர்கள் சார். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தொழில்ல வந்து மிகப்பெரிய அளவுல சாதனை புரிந்து கட்டுக்கட்டா கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய உன்னதமான ஜாதக அமைப்பு சார் இப்படிப்பட்ட அமைப்பு. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்துல 1, 4, 7, 10 என்ற கேந்திர ஸ்தானங்களில் ஏதேனும் பாவ கிரகங்கள் அமர்ந்து அந்த வீட்டதிபதி பலம் பெற்று குரு பார்வை பெற்றிருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல எந்த இடத்தில் உட்கார்ந்து இருக்கிறதோ அது சம்பந்தப்பட்டதுல நிச்சயமாக சாதனை புரிந்தாவீர்கள் சார். சாதனை படைத்தே தீருவீர்கள் என்பதுதான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.